ஒரு ஏழை விவசாயி ஒருத்தன் இருக்கின்றான். அவனுக்கு மிகுந்த பண கஷ்டம், பொருள் கஷ்டம். அவனுடைய குடும்பமே ரொம்ப ஏழ்மையில தவிச்சுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மனைவி, குழந்தைகள் எல்லாமே இருக்கு. ஆனாலும் அவனுடைய வறுமை குறையவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த ஏழை விவசாயி ஒரு ஜோதிடரை போயிட்டு நாம பார்க்கலாம், நம்மளுடைய நேரம் எப்பொழுது மாறும், நமக்கு எப்போ நம்மளுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே தீரும், எப்போ நமக்கு செல்வ வளம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஜோதிடரை போயிட்டு அந்த விவசாயி போய் பார்க்கறான். அந்த ஜாதகக்காரர்கிட்ட போயிட்டு தன்னுடைய ஜாதகத்தை காண்பிக்கிறான், கேட்கிறான், என்னுடைய நேரம் எப்படி இருக்கிறது, என்னுடைய வறுமை நிலை எப்பொழுது மாறும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த ஜாதகக்காரர்கிட்ட இந்த விவசாயி போய் கேட்கிறான். அப்ப அந்த ஜோதிடர் இவனுடைய ஜாதகத்தினை நன்றாக அலசி ஆராய்கிறார். அப்படி அவர் பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிறது. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா, இந்த ஜாதகக்காரர் இன்று இரவு மரணிக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஜாதகக்காரருக்கு தெரியுது. எப்படி? அந்த ஜாதகக்காரன் இன்னைக்கு சாயங்காலம், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் இறந்து போயிடுவான். அவனுடைய விதி இன்றைக்கு இரவுக்குள்ள அவனுடைய விதி முடியுது அப்படின்னு ஜோதிடருக்கு தெரியுது. ஆனா இதை எப்படி அவங்ககிட்ட சொல்ல முடியும்? நீ இன்னைக்கு நைட்டு இறந்து போயிடுவப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப சொல்ல முடியாது. பொய்யும் சொல்லக்கூடாது. ஒரு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் பொய்யும் சொல்லக்கூடாது. அதே நேரத்தில் ஜாதகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு மனம் வருந்துறபடியாகவும் சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு விதி ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உண்டு. இப்ப இந்த ஜோதிடர் என்ன பண்றாரு, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் உனக்கு நாளைக்கு நான் ஜாதகத்தினுடைய பலன் சொல்றேன், அதனால இன்னைக்கு இந்த ஜாதகத்தை நீ வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு வா, நான் உனக்கு உன்னுடைய ஜாதக பலன் சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப இவனுக்கும் சரி, அப்ப ஏதோ உண்மையிலே அந்த ஜோதிடருக்கு ஏதோ வேலை இருக்கும் போல, நாம வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு அந்த விவசாயி நினைச்சு ஜாதகத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கணும். இவன் போன உடனே அந்த ஜோதிடர் நினைக்கிறார், எப்படியும் இவன் நாளைக்கு வரப்போறது இல்லை, சரி ஈஸ்வரா நீயே பார்த்துக்கோ அப்படின்ட்டு அந்த ஜோதிடர் அவருடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறார். இப்போ இவன் சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு விவசாயத்துக்கு போயிட்டு விவசாயம் எல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். அது ஒரு இரவு நேரமாக இருக்கிறது. சரியான ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. மிக கடுமையான ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இவன் போகிற வழியில தனக்கு ஒதுங்கிறதுக்காக ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல பாக்குறான். அப்படி போய்கிட்டு இருக்கையில ஒரு பாலடைஞ்ச ஒரு கட்டிடம் ஒன்று இவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. அப்ப நம்ம மலைக்கு ஒதுங்கி அந்த கட்டடத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை இவனுக்குள்ள வருகிறது. உடனடியாக அந்த கட்டடத்துக்குள்ள போயிருந்தான். அந்த கட்டடத்துக்குள்ள போன பிறகுதான் தெரியுது அது ஒரு பாலடைஞ்ச சிவன் கோவில். ரொம்ப பாலடைஞ்ச சிவன் கோவில். அது ஃபுல்லா நிறைய தூசியாக இருக்கிறது. நிறைய கரையான்கள் புடிச்சு கட்டியிருக்கிறது. நூலாம்படை அந்த மாதிரி சிலந்தி வலைகள்லாம் அதிகமாக அந்த கோவில் முழுவதுமாக இருக்கிறது. அந்த தூணுகள்லாம் ரொம்ப அந்த உள்ள கோவில்ல இருக்கக்கூடிய தூணு, அந்த கற்கள், அந்த சிலைகள் எல்லாமே அதிகமாக சேதமடைஞ்சிருக்குது. இப்ப இவன் அந்த உள்ள போயிட்டு அந்த கோவில்ல ஒரு தூண் இருக்கு, அந்த தூண் பக்கத்துல போய் நிக்கிறான். அந்த சிவன் கோவில் இருக்கக்கூடிய தோற்றம் இவனுடைய மனதினை ரொம்ப வருத்துது. ஐயோ, உலகத்தையே கட்டி காக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் இப்படி ஒரு பாலடைஞ்சு போயிருக்கிறதே, இதை சீர்படுத்துவார்கள் யாருமே இல்லையே அப்படின்னு அவன் உள்ளுக்குள்ள வருந்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி வருந்துறது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள அவன் நினைக்கிறான், என் கையில மட்டும் பணம் இருந்தா, என் கையில மட்டும் செல்வாக்கு இருந்தா, என்கிட்ட மட்டும் பொருளாதாரத்திற்கு பிரச்சனை இல்லாம இருந்தா, என்கிட்ட அதிக அளவிலான செல்வாக்கு இருந்தா, நான் இப்பவே இந்த கோவிலை புதுசா கட்டி சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகமே நடத்தி இந்த கோவிலை புதுமைப்படுத்திடுவனே, பெரிய கும்பாபிஷேகமே நடத்தி ஏகப்பட்ட கூட்டங்கள் இந்த கோவிலுக்கு வர மாதிரி நான் பண்ணிடுவேனே. ஆனா என்கிட்ட வசதி இல்லையே, சிவபெருமானே நான் என்ன செய்வேன் அப்படின்ட்டு மனம் உருகி அவன் வேண்டுறான். மனதிற்குள்ள சிவபெருமானுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ண முடியலையே அப்படின்னு ஏங்குறான். அப்படி ஏங்கிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்படி மேல பாக்குறான். மேல பார்த்தா அவன் நின்று அந்த தூணுக்கு மேல ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து கொண்டிருக்கிறது. படம் எடுத்து இவனை தீண்டுறதுக்கு தயாராக இருக்கிறது அந்த நல்ல பாம்பு. அப்போ உடனே இவன் பயந்து என்ன பண்றான்னா வேகமா ஓடி வந்துட்டான். அந்த மண்டபத்தை விட்டு, அந்த கோவிலை விட்டு வேகமா வெளியில ஓடி வந்துடுறான். அவன் வெளியில ஓடி வந்த அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இடி, அந்த வானத்துல இடி மலையோடு பெய்யக்கூடிய அந்த இடி நேரடியாக இந்த கோவிலுடைய மேல விழுந்து அந்த கோவில் கட்டுமான அமைப்பு கட்டிடம் ஃபுல்லாவே அப்படி தரமட்டமாகிறது.
ஐயோ நல்ல வேளை தப்பிச்சேன், சரியான நேரத்துல வெளியில வந்ததுனால நான் தப்பிச்சேன், நான் உள்ளே இருந்திருந்தா என்னுடைய உயிரே போயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான். திரும்ப அப்படி அங்க இருந்து வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போன பிறகு மறுநாள் காலையில அதே மாதிரி எழும்புறான். எழுந்த உடனே முதல் வேலையாக அந்த ஜோதிடர் நமக்கு பலன் சொல்றதாக சொல்லியிருக்கிறாரே, அதனால நாம உடனடியாக போயிட்டு அந்த ஜோதிடரை போய் பார்ப்போம் அப்படின்னு நேரடியாக தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஜோதிடர் கிட்ட போறான். இந்த விவசாயியை பார்த்த உடனே அந்த ஜோதிடருக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது, பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் ஒரு ஜாதகம் பார்த்து கொடுத்து யாருக்குமே தவறான கணிப்பு நடந்ததே இல்லை. அவர் என்ன சொல்றாரோ அது அப்படி நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பெருமை வாய்ந்த ரொம்ப ஒரு அனுபவமிக்க ஒரு ஜோதிடர். ஆனா இன்னைக்கு நான் ஒருத்தனுக்கு இறப்பு நடக்கும் அப்படின்னு நான் கணிச்சு அந்த இறப்பு நடக்காம இருந்திருந்தா அது எப்படி அப்படின்னு இவர் மேல ஒரு அவநம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ உடனே என்ன பண்றாரு, அந்த ஜாதகத்தை வாங்குறாரு. தன்னுடைய பழைய ஏடுகள், அந்த ஜோதிடம் பற்றிய நிறைய குறிப்புகள்லாம் எடுத்து வைக்கக்கூடிய பழைய ஏடுகள் எல்லாம் இருக்கு. அந்த ஏடுகளை எல்லாம் எடுத்து பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் தெரியுமா? மரணம் ஒருவனுக்கு நிச்சயமாக இருந்தால் அந்த மரணம் தவிர்க்கப்பட அவன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் பார்க்கிறார். எப்படி மரணம் ஒருவனுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு முன்கூட்டியே அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பரிகாரம் செய்தால் அந்த மரணம் அவனை விட்டு தள்ளி போகும் அப்படின்ட்டு இவர் போய் எடுத்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தேடி தேடி பார்க்கிறாரு. அதுல ஒரு பரிகாரம் ஒண்ணு இருக்கிறது. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, ஒரு பழமையான புராதனமான ஒரு சிவன் ஆலயத்தை ஒருவன் மீண்டும் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்தானேயானால் அவனது மரணம் நிச்சயமாக அவனை விட்டு தள்ளி போகும் அப்படின்னு எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்கிறது? அதாவது ஒரு பழமையான புராணாதானமிக்க ஒரு சிவன் கோவிலை புனரமைத்து திருப்பணி செய்து அந்த கோவிலுக்கு அவன் கும்பாபிஷேகம் செய்தால் அவனுடைய மரணம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கு. அப்ப இதை பார்த்த உடனே இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கிறது இந்த ஜோதிடருக்கு. இவனோ ஒரு ஏழை விவசாயி, இவனால எப்படி பழைய ஒரு புராதனமான ஒரு கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேகம் பண்ணிருக்க முடியும், அதுவும் ஒரே நாள்ல எப்படி பண்ணிருக்க முடியும் அப்படின்னு பலவிதமான கேள்விகளோட இவர் மறுபடியும் அந்த விவசாயி பாக்குறாரு. பார்த்து கேட்கிறாரு, நேத்து நீ வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு என்கிட்ட தெளிவா சொல்லு அப்படின்னு இந்த ஜோதிடர் அந்த விவசாயி கிட்ட கேட்கிறார். அப்ப அந்த விவசாயி சொல்றான், நான் இந்த மாதிரி போய்கிட்டு இருந்தேன், கடுமையான மழை வந்துச்சு. அப்ப அந்த மலையில இருந்து நான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாலடைஞ்ச பங்களாக்குள்ள போனேன். ஆனால் அது ஒரு பழமையான சிவன் கோவிலாக இருந்தது. அப்படி இருக்கும்பொழுது அந்த பாலடைஞ்ச சிவன் கோவிலை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்கிட்ட மட்டும் வசதி இருந்தா, என்கிட்ட செல்வாக்கு இருந்தா நான் இந்த கோவிலை மிக புதுமையான முறையிலே நான் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிடுவேனே சிவசங்கரா அப்படின்னு என்னுடைய மனதிற்குள்ள நான் வேண்டுறேன். அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது நான் மேல பாக்குறேன், என்னுடைய கண்களுக்கு என்னைய தீண்டுறதுக்காக ஒரு நல்ல பாம்பு என்னைய நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு. நான் உடனடியாக அங்க இருந்து கோவில் விட்டு வெளியில வந்துட்டேன். நான் வெளியில வந்த உடனே அந்த மலையில இடி விழுந்து அந்த கோவிலே இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப ஏதோ நல்ல வேளை தப்பிச்சேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். இதுதான் நேத்து நைட் நடந்தது அப்படின்னு அந்த விவசாயி அந்த ஜோதிடர்கிட்ட சொல்றான். இப்பந்தான் அந்த ஜோதிடருக்கே புரியுது, உண்மையிலே மனதளவுல சிவனாலயத்திற்கு கோவில் கட்ட நம்மளால திருப்பணி பண்ண முடியலையே அப்படின்னு நாம நினைச்சா கூட அதற்கு ஒரு கோவிலையே கட்டின கும்பாபிஷேகத்திற்கான பலனே இருக்கிறது அப்படின்னு அப்பொழுதுதான் அந்த ஜோதிடருக்கே தெரிஞ்சது. இப்ப அந்த ஜோதிடர் அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு, நேற்றே உன்னுடைய உயிர் போக வேண்டியது, ஆனா சிவனாலயத்துல இருந்து சிவனுக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடியலையேன்னு நீ ஏங்குனதே சிவபெருமானுக்கு கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பலனை உனக்கு கொடுத்திருக்கிறது அப்படின்னு இந்த ஜோதிடர் அந்த விவசாயி கிட்ட சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதாவது ஒரு விஷயங்களை, ஒரு நல்ல எண்ணங்களை, சிவபெருமானை பற்றிய ஆலயத்தை பற்றிய எண்ணங்களை நாம் நினைத்தாலே கூட அது உண்மையிலேயே நாம் அதை செஞ்சதுக்கான ஒரு பலனை நமக்கு கொடுக்குது. அதனாலதான் பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, எண்ணம் செயலாகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய எண்ணத்திற்கு மிக அதிகமான ஒரு வலிமை உண்டு. அது விதியையும் மாற்றி வைக்கக்கூடியது. அதனால எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்ததாக, நற்சிந்தனை கொண்டதாக, சிவபெருமானை பற்றிய எண்ணங்கள் கொண்டதாக நம்மளுடைய எண்ணங்களை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் எத்தகைய விதியாயினும் அது சிவனருளால் தவிடுபொடியாகி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றதாக அது அமையும் அப்படின்றதான் இந்த கரையினுடைய கருத்தாக நமக்கு இருக்கிறது. இன்னொன்னு நம்ம பார்க்கணும், சாதாரணமாக ஒரு சிந்தனையில நம்ம ஒரு கோவில் கிட்டதா நினைச்ச அந்த விவசாயிக்கே மரணம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே சிவனாலயத்திற்கு திருப்பணி செய்யக்கூடியவர்கள், சிவனாலயத்துல திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் நடத்தக்கூடியவர்களுக்கு எத்தகைய ஒரு உயர்வினை அந்த சிவபெருமான் கொடுப்பாரு அப்படின்றத நாம யோசிச்சு பார்க்கணும்.